ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் சொல்லிவிட்டேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உன்னை கை தூக்கிவிட நான் என்றென்றுமே உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று. அப்படி இருந்தும் நீ செய்ய வேண்டும் என்று ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் அதை செய்து முடித்துவிடு. ஏன் தயங்கிக் கொண்டிருக்கின்றாய்? தயங்கி கொண்டிருப்பதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அதை விடுத்து உனது நல்ல நாட்கள் எல்லாம் நகர்ந்து போய்கொண்டுதான் இருக்கும். இதை புரிந்து செயல்படு. இனி வரும் 3 மாத காலங்களும் உனக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் தான். இந்த நாட்களை விட்டுவிடாது. எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் எண்ணியபடியே நடத்தி முடித்து காட்டிடதான் நான் உன்னோடு இருக்கின்றேன் அம்மா. பின்பு ஏனம்மா பயம்தான்? நீ உனது செயலில் துணிந்து செயல்பட்டு போராடி உனது வெற்றியை பெற வேண்டிய காலம் இது. போராடாமலே எந்த வெற்றியும் என்னிடம் இருந்து கேட்காதே. நான் அதனை உனக்கு எளிதினில் தரமாட்டேன் என்பது உனக்கு நன்றாகவே தெரியுமல்லவா? உனது விதியானது 1000 கதவுகளை மூடினாலும் நீ செய்யும் தொடர் முயற்சியினால் ஒரு ஜன்னலையாவது திறக்கும் என்பதை மறக்காதே. அதனால் நீ செய்யும் தொடர் முயற்சியானது தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நீ நினைத்தது கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கும். நான் அதனை நடத்தி காட்டுவேன். அதனால் எந்த பயமும் உனக்கு வேண்டாம். துணிந்து உனது முயற்சியுடன் கூடிய பயிற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நீ வெற்றி கிரீடம் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் வரையில் நீ உனது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைத்து கொண்டிருப்பதனால் உன்னால் அடுத்த செயல்களில் என்றுமே கவனம் செலுத்த முடியாமல் போய்விடும். நடந்து முடிந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உனக்கு நன்மையாகவே இருக்கும் என்று நினைத்து நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு முடிவு செய்த பின் அதனை பற்றி எண்ணுவது என்பது இழுக்கான செயலாகும். அப்படி நீ துணிந்த பின் அதை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டும். அதை எப்படியெல்லாம் சிறப்பாக செய்யலாம், என்னவெல்லாம் புதுமையான விஷயங்களை புகுத்தலாம் என்று மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டுமே ஒழிய இடையூறுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் நீ கண்டும் காணாமலும் செல்ல உனது வேலையை நீ கவனி. மற்றவரின் குற்றம் குறைகளை பற்றி நீ அலசி ஆராயவும் வேண்டாம். அதை பற்றி நீ யாரிடமும் சொல்லி அவர்களின் கர்மாவை நீ வாங்கிக் கொள்ளவும் வேண்டாம். ஏற்கனவே எல்லா கர்மாக்களும் தீர்ந்து விட்டது. இனி புதிதாக எந்த ஒரு கெட்ட கர்மாவையும் நீ சேர்த்து கொள்ளாதே. நீ சரி செய்து கொண்டு வா. உன் குணத்தினை மெல்ல மெல்ல மாற்றிக் கொண்டு வா. என்னை நீ அடைவதற்காகத்தான் இந்த பிறப்பினை நீ எடுத்தாய் என்பதை உணர்ந்து ஒளி வடிவினில் என்னை உன் புருவ மத்தியில் ஒளி வடிவமாக தரிசிக்க தொடங்கு. இதன் மூலம் உனக்கான உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இனியாவது பேசுவதை குறைத்துவிட்டு செயலில் அதிகப்படுத்தி முன்னேறி செல். எதையாவது பற்றி சிந்திப்பதாலோ பேசுவதாலோ ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அதனால் சிந்தித்து செயல். எனது அதிர்ஷ்டமான பிள்ளையாக இருந்தால் என் சொற்படி கேட்டு நடந்து கிருஷ்ண பகவான் பேசியதை கேட்டு அர்ஜுனன் என்ன நன்மை அடைந்தாரோ அதே நன்மையை நீயும் நிச்சயமாக என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்வாய். என்னை சந்நிதிக்கு வந்துதான் என்னை தரிசிக்க வேண்டும் என்று இல்லவே இல்லை. உண்மையை மட்டுமே பேசு. உன்னிடம் வந்து உதவி கேட்பவர்களுக்கு உன்னால் முடிந்ததை செய்துவிடு. இந்த 2 வழிகளால் தான் நீ என்னை நிச்சயமாக அடைவாய். எல்லா உயிர்களிடத்தும் அன்பாய் இரு. ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் விழிப்பாய் இரு. குறிப்பாக உனது சொந்தங்களிடம் எல்லோரிடமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பணிவாகவும் பேசத் தொடங்கு. கோபத்தை கைவிட்டுவிடு. உன் கோபத்தை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த அளவிற்கு நல்ல பிள்ளை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு கோபம் வரும்போதுதான் மிருகத்தையும் மிஞ்சுகின்றாய். ஆனால் பாசம் காட்டுவதில் உனக்கு நிகர் நீயே மட்டுமே தான். இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக நீ இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக நீ அந்த புண்ணியமானது உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏன் உன் தலைமுறையையும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வாழ்வாங்கு வாழ்வு வாழும் அளவிற்கு செழிப்பான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்வாய். அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும். ஆனால் அதிகாரத்தினால் ஒரு எறும்பை கூட உன்னால் பணிய வைக்க முடியாது. அதனால் அதிகாரமாக பேசுவதை நிறுத்தி. உலகிலேயே ஆபத்தான விஷயம் எது தெரியுமா? நல்லவர்கள் என்று நீயாகவே எண்ணிக்கொண்டு நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு நீ பயணிக்கின்றாய் பார்.
அது உனது பகுத்தறியும் திறனை உனது வாழ்வினில் பயன்படுத்தி நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எப்படி பழக வேண்டும் என்பதனை செயல்படுத்தி வாழ்வினில் முன்னேறு. ஏனெனில் இவர்களால் தான் நீ பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டாய் என்பதனை மறந்து விடாது. சில உறவுகள் உன்னை விட்டு தள்ளியே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். ஆனால் உன்னிடம் பிரியமாக இருப்பதை போன்று சில சமயங்களில் உன்னிடம் வந்து நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றனர். அதனால் இப்படிப்பட்ட போலி மனிதர்களுக்காக உனது வாழ்க்கையினை நீ தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதனால் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி நீ வாழவும் முடியாது, யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நீ சாகவும் முடியாது. அவர்களுக்கு உன்னை பிடித்திருந்தால் பழகட்டும், பிடிக்கவில்லை என்றால் விலகி போகட்டும். நீயாக வழிய சென்று என்னுடன் இருங்கள் என்று கட்டாயப்படுத்த வேண்டாம். உன்னிடம் நீண்ட நாள் பழகி பேசிவிட்டு ஒருவருக்கொருவர் என்று வாழ்ந்தும் விட்டு பின்பு ஒரு நாள் திடீரென்று நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விலகிவிட்டது ஒரு உறவு என்றால் அதனை விட்டுவிடு. ஏனெனில் நீண்ட நாள் பழகிய ஒருவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் உன்னிடம் அவருக்கான தேவைகள் தீர்ந்திருக்கலாம். அதனால் போகட்டும். போனவர்களை ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடம் கையேந்தும்படி திரும்பி வரச் செய்வேன். அதனால் யாரை பற்றியும் நீ கவலைப்படவும் வேண்டாம், யாரிடமும் சென்று எந்த உதவியும் கேட்கவும் வேண்டாம். என்னிடம் கேள், உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நிச்சயமாக நான் அதனை செய்வேன். நீ தற்போது அனுபவிக்கும் சூழ்நிலை கண்டிப்பாக தற்காலிகமானதுதான். நிச்சயமாக கூடிய விரைவில் உனது அனைத்து சூழ்நிலைகளும் மாறப்போகின்றது. நீ எண்ணிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையும்படி முடித்து தரப்போகின்றேன். அதனால் தேவையில்லாமல் எந்த கடன் பிரச்சனைகளை பற்றியும் பயப்பட வேண்டாம். எந்த கடன்காரர்களும் உன்னிடம் உன் வாசல் தேடி வரமாட்டார்கள். தைரியத்தோடு இருந்து உனது செயலில் மட்டும் கவனம் செலுத்து. அதுதான் உனது வேலை. உன்னிடம் தற்போது எதுவுமே இல்லை என்பதற்காக பிறரிடம் உள்ளவற்றை பொறாமை எண்ணத்தோடு பார்க்க வேண்டாம். என் பிள்ளையை எந்த காரணத்திற்காகவும் ஏங்க விடமாட்டேன். பிறருக்கு சொந்தமான ஒன்றை நீ பார்க்க நேரும்போது குருடனாக இருந்துவிடு. தேவையில்லாத விஷயங்களை பேச நேரும்போது ஊமையாக இருந்துவிடு. பிறரின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் செவிடனாக இருந்துவிடு. இப்படி நீ இருந்தாலே உனது வாழ்வில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்தே போய்விடும். மேன்மேலும் பிரச்சனைகளையும் வராமல் பாதுகாக்கும். அமைதியாக இருந்து நீ செய்ய வேண்டியதை யாரிடமும் சொல்லாமல் செய்து கொண்டே இரு. உன் மனமானது தேவையில்லாமல் பதைப்பதைப்புடன் இருக்கின்றது பார். அந்த மனதுக்கு அனுபவங்கள் அதிகமாக இந்த வாழ்க்கையில் கிடைக்க கிடைக்க உன் மனமும் அமைதியாகிவிடும். உனது ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி அடைந்து விட்டால் அதில் ஒரு அனுபவமும் அதில் ஒரு பாடமும் நீ கற்றுக்கொண்டு விட்டால் கடைசியில் உன் மனமானது முழுமையாக என்னையே சரணடைந்து இருக்கும், நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதுவரை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் அதனை கண்டும் காணாமல் உன் வேலையில் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. விநாயகருக்கு உகந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி நன்னாளில், அதுவும் வெள்ளிக்கிழமையும் இணைந்த இந்த நன்னாளில் உனது கஷ்டமெல்லாம் கரைய போகின்றது. இதுவரை உனது வாழ்வில் அடைந்த நஷ்டங்கள் பல லாபமாக வேறொரு வழியில் வரப்போகின்றது. சந்தோஷமாக இரு. எந்த வேலையை நீ செய்வதானாலும் ஓம் சித்தி தத்தாய என்று 3 முறை விநாயகருக்காக சொல்லிவிட்டு அவருக்கு உனது நன்றியை தெரிவித்துவிட்டு பின்பு அந்த வேலையை தொடர்ந்து பார். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் என்றென்றும் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.